திமுக சார்பாக கழக அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி நகர் திமுக சார்பாக கழக அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கவுண்டன்பட்டியில் நடைபெற்றது. திமுக பொதுக்கூட்டத்திற்கு உசிலம்பட்டி நகரச் செயலாளர் எஸ்.ஓ.ஆர். தங்கபாண்டியன் தலைமை வைத்தார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பி. சரவணகுமார் வரவேற்றார். தலைமை கழக பேச்சாளர் சேப்பாக்கம் வி. பா. பிரபாகரன் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி பேசினர். செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் டி. முத்துராமன், மாநில நிர்வாகிகள் எம்.ஆர். அருண், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் வி. குபேந்திரன், மூத்த முன்னோடிகள் டி. சி. கணேசன், வி. கல்யாணி, வாலாந்தூர் பார்த்திபன், காளிதாஸ், கே. மகேஸ்வரன், நகர் கழக நிர்வாகிகள் எம். உதயபாஸ்கரன், தேவி ரமேஷ், அரகர், ஜெயபிரகாஷ், பழனி குமார், மகாலிங்கம், வீராஜ், ஜே. தினேஷ், நகராட்சி கவுன்சிலர்கள் வீரமணி, சந்தானம், பிரியா, மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் என். ஜெகன், சரவெடி சரவணன், கே. பி. பிரவீன் நாத், பிரபு, வினோத்குமார், அலெக்ஸ் பாண்டியன், அனுராதா, மாரி ராஜா, ஒன்றிய கழக நிர்வாகிகள் மகேந்திரன், பெத்தனன், எபினேசர், செல்வராஜ், கனிராஜன், ஆனந்த் மற்றும் வார்டு நிர்வாகிகள் கழக முன்னணியினர் கலந்து கொண்டனர். நகர் அவை தலைவர் சி. எம். வி. சின்னன் நன்றி கூறினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எங்கள் கூட்டணியிலே குழப்பம், எங்கள் இயக்கம் வலுவாக இருக்கின்றது. ஒரு வலுவான இயக்கம், ஒரு கூட்டணி புறக்கணிப்பான இயக்கம் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரிய முடியும். எதற்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்றேன். எங்கள் கூட்டணி தான் வலுவான கூட்டணி. எங்கள் இயக்கத்தில் எந்த மாறுபாடும் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து உதயசீலன் சின்னத்திற்கு வாக்களிக்க. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியை வைத்து மட்டுமல்ல, எங்கள் கட்சி பலத்தை வைத்து மட்டும் நாங்கள் வாக்கு கேட்கவில்லை. 5 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டிருக்கோம். நாங்கள் 5 ஆண்டு ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக, நல்லாட்சியாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக, ஒரு தொடர்ந்து மக்கள் எந்த இதுவும் இல்லாமல் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய் அவர் என்ன சொல்றாங்க, நாட்டுடைய முதலமைச்சராக நான் ஆகிவிடுவேன், நான் கட்சியில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன் என்று சொல்லி இன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு. டிடிவி தினகரனை நாங்கள் சேர்க்க மாட்டோம், ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டோம், அவர்கள் சேர்க்காமல் உள்ள சேர்க்க வேண்டும். அதற்கடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வீடுகளில் அதிமுக அவர்கள் இதே சவணப்பட்டியில மேல சொல்ல மாட்டார். இப்ப நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்றாருன்னா, பலாப்பழ சின்னத்தில் ஏற்கனவே அவர் நின்று அந்த மோடி பணத்தை, ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஏழை வைக்கிறதுக்கு உதவியா செஞ்சுட்டு இருக்கார் நடிகர் சூர்யா. அதே மாதிரி நடிகர் அஜித் குமார் அவர்கள் அவர் வெளியேறியான மக்களுக்கு பல ஏழைவாளிகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கார். அதே போன்று மறைந்த நம்மளான பாரதிய ஜனதா கூட சேர்ந்து தெரிஞ்சோம், எடப்பாடி கூட நம்மளை சேர்த்து வரும்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்களே, நம்ம என்ன செய்யுது? எடப்பாடி கிட்ட போய் கால் விழுறதா, இல்ல வேற கட்சியில திமுக மாதிரி கட்சியில போய் கால் வந்து சேர்றதா, இல்ல தனி கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்ப இந்த 4 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறும் என்பதற்காக அல்ல, பார்க்கணும். தான் அதிமுக இயக்கத்திற்கு தொடர்ந்து தலைவராக இருக்கணும். யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி நான் கவலை இல்லை. வந்த வெற்றி இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. அப்புறம் விஜயோட கூட்டணி சேர யாரும் இல்லை. சீமான் யாருமே அவர் கூட்டணி சேர மாட்டார். அதிமுக சந்தர்ப்பமான கூட்டணி, அந்த கட்சியை பிளவுபட்டு நிற்கிறது. ஓபிஎஸ் ஒருவர் டிவி ஒரு பக்கம் இருக்கார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எங்கள் கூட்டணியிலே குழப்பம், எங்கள் இயக்கம் வலுவாக இருக்கின்றது. ஒரு வலுவான இயக்கம், ஒரு கூட்டணி புறக்கணிப்பான இயக்கம் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரிய முடியும். எதற்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்றேன். எங்கள் கூட்டணி தான் வலுவான கூட்டணி. எங்கள் இயக்கத்தில் எந்த மாறுபாடும் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து உதயசீலன் சின்னத்திற்கு வாக்களிக்க. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியை வைத்து மட்டுமல்ல, எங்கள் கட்சி பலத்தை வைத்து மட்டும் நாங்கள் வாக்கு கேட்கவில்லை. 5 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டிருக்கோம். நாங்கள் 5 ஆண்டு ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக, நல்லாட்சியாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக, ஒரு
தொடர்ந்து மக்கள் எந்த இதுவும் இல்லாம புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய் அவர் என்ன சொல்றாங்க, நாட்டுடைய முதலமைச்சராக நான் ஆகிவிடுவேன், நான் கட்சியில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கேன் சொல்லி இன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு.